அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் வரலாற்றில் மறக்க முடியாத மகத்தான தோழர்களில் ஒருவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் எத்தியோப்பியா வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் எத்தியோப்பியா நாட்டில் பிறந்தவர், அந்த வம்சாவளியை சேர்ந்தவர். ஆரம்ப காலத்தில் அடிமையாக இருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான சித்திரவதைகளை அனுபவித்தார். கொளுத்தும் மணலில் படுக்க வைத்து மார்பின் மீது பெரிய கற்களை வைத்தபோதும் அவர் தொடர்ந்து அஹது அஹது அஹதென்றால் இறைவன் ஒருவனே, அஹதென்றால் என்ன, இறைவன் ஒருவனே என்று உறுதியாக கூறினார். பின்னர் அபூபக்கர் அல் சித்திக் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை விடுதலை செய்தார். அதன்பின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை இஸ்லாத்தின் முதல் முஅத்தினாக நியமித்தார்கள். அவர்களின் இனிமையான குரலில் ஒலித்த அதான், அதான் என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் நம்ம வாங்க சொல்கிறோமோ அதான் அதான், முஸ்லிம்களின் இதயங்களில் இன்றும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம்: உண்மையான ஈமான் இருந்தால் எந்த சோதனையும் நம்மை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து விலக்க முடியாது. அல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல உறுதியான ஈமானை நமக்கும் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.